ஓம் முருகா சரணம், கந்தா சரணம், கதிர்வேலா சரணம். வெல்கம் டு பக்தி நேரம் சேனல். இன்னைக்கு முருகர் என்னோட வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தினாரு. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என் வாழ்க்கையில் இன்னைக்கு காலையிலேயே நான் அவர்கிட்ட வேண்டி சில மணி துளிகளிலேயே எனக்கு முருகர் காட்டின ஒரு அதிசயம். அது என்னன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் எப்பவும் போல் நான் பூஜை பண்ணிட்டு இருந்தேங்க. பூஜை பண்ணிட்டு ஆரத்தி எல்லாம் காட்டிட்டு விபூதி எல்லாம் அடிச்சுட்டு நம்ம கீழே உட்காந்து வேல்மாறல் படிப்போம் இல்லைங்களா. வேல்மாறல் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நான் முருகர்கிட்ட கேட்டேன், முருகா நீ என் பக்கத்தில் தான் இருக்கியா? நீ என் பக்கத்தில் தான் இருக்கனா, நீ என் பக்கத்தில் வந்து உட்காரு, நான் உன்னோட ப்ரெசன்ஸை உணரணும், நீ என் பக்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை எனக்கு கொடு முருகா அப்படின்னு நான் சொல்லிட்டு வேல்மாறல் படிக்க ஆரம்பித்தேன். நான் படிக்கும் போது எனக்கு 2 ஆண் பிள்ளைகள் இருக்காங்க. 5 வயது ஒன்று, 3 வயது ஒன்று. இதில் என்னோட முதல் பிள்ளையை வந்து முருகர் பிறந்த நட்சத்திரத்திலேயே தான் பிறந்தாங்க, விசாக நட்சத்திரம். 2வது மகன் வந்து முருகருக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நல்லா தூங்கிட்டு இருந்த என் குழந்த நான் முருகக்கிட்ட, முருகா நீ என் பக்கத்தில் தான் இருக்கியா, என் பக்கத்தில் நீ இருக்கனா நான் அதை எனக்கு உணர வையேன் அப்படின்னு நான் சொல்லி கொஞ்சம் நேரத்திலேயே தூங்கிட்டு இருந்த என்னோட பெரிய பையன் மகன் வந்து கதவை திறந்துட்டு வந்து என் பக்கத்தில் வந்து உட்காந்தாங்க. அவன் எப்போ எழுந்து வந்தாலுமே காலையில் கீழே அவங்க தாத்தா பாட்டி இருப்பாங்க. நான் ஏதாவது பூஜை பண்ணிட்டு இருந்தாலோ ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தாலோ, அம்மா நான் கீழே போய் பாட்டிக்கிட்ட ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் இன்னைக்கு என் பக்கத்துலேயே வந்து உட்காந்தாங்க. நான் அவன்கிட்ட சொன்னேன், நீ கீழே போப்பா, பாட்டிக்கிட்ட போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வா, அம்மா பூஜை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. உடனே அவன் சொன்னான், இல்லைம்மா நீங்கள் வேல்மாறல் படித்து முடிங்க, நீங்கள் படிங்கம்மா, நீங்கள் படித்து முடிக்கிற வரைக்கும் நான் உங்கள் கூடவே இருக்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே எனக்கு வந்து அந்த டைமுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸு என் கண்ணில் தானாகவே தண்ணி வந்துருச்சு எனக்கு. முருகன்கிட்ட கேட்டேன், முருகா நீ என் பக்கத்தில் தான் இருக்கியா, நீ என் பக்கத்தில் இருக்கிறனா அதுக்கான எனக்கு உணர்வை கொடுன்னு கேட்ட சில நொடிகளிலேயே என் பிள்ளை நல்லா தூங்கிட்டு இருந்த என் பிள்ளை வந்து எழுந்து வந்து என் பக்கத்தில் உட்காந்து, நீ படிமா, நீ படித்து முடி, நான் உன் பக்கத்துலேயே இருக்கேன்னு சொன்னாங்க. இதை விட என்ன வேணும்? முருகரோட நட்சத்திரத்தில் பிறந்த என் மகன் முருகனே எனக்கு வந்து பிறந்திருக்காரு நான் நினைக்கிறேன். என் அப்பனே எனக்கு வந்து பிறந்திருக்காரு நான் நினைக்கிறேன். சொன்ன நான் கொஞ்சம் மணித்துளிகளிலேயே என் பிள்ளை எழுந்து வந்து என் பக்கத்தில் உட்காந்துதுங்க. பாருங்க நம்ம முருகரோட அதிசயத்தை. நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். எனக்கு அப்படியே அழுகையா வருதுங்க. அழுக சொல்ல முடியல. எனக்கு இந்த மாதிரி நிறைய 2-3 விஷயத்துல முருகர் வந்து நான் கேட்ட உடனே எனக்கு கொடுத்துருக்காரு. எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்ல முருகா அப்படின்னு நான் சொல்லி கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லிடுறாருங்க. உங்ககிட்டலாம் நான் சொல்ல வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். முருகரை கெட்டியமா பிடிச்சிக்கோங்க, அவரோட காலை பிடிச்சிக்கோங்க, அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிடுங்க. முருகா அப்பா எனக்கு இனிமே எல்லாமே நீதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் காலில் விழுந்துருங்க. அவர் உங்களை நிச்சயமா காப்பாத்துவாரு. முருகாவை நம்புங்க, அப்பாவை நம்புங்க. ஓம் முருகா முருகா முருகா, முருகா துணை, என் அப்பனே துணை, திருத்தணி முருகனே துணை, திருச்செந்தூர் முருகனே துணை. தினமும் வேல்மாறல் படிங்க, முருகா போற்றி சொல்லுங்க. முருகா முருகான்னு அனுதினமும் முருகர்கிட்ட நீங்க முருகரோட அருளை மட்டும் கேளுங்க. உங்களுக்கு தேவையானது கண்டிப்பா முருகர் தானாவே வந்து செய்வார். இது மாதிரி யாருடைய வாழ்க்கையிலையாவது முருகர் அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காரா? நீங்க கேட்ட அடுத்த நொடியோ இல்ல அடுத்த சில நிமிடங்கள்லயோ முருகர் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல கண்டிப்பா காட்சி தருவாருங்க. ஆனா முழு நம்பிக்கையோட கேளுங்க. அந்த மாதிரி யாராவது எதையாவது உணர்ந்திருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் நம்ம முருகர் நம்ம கூட தாங்க இருக்காரு. என்னைக்குமே அவர் நம்மளை விட்டு போனதே கிடையாது. முருகரை இறுக பற்றி கொள்ளுங்க. முருகரோட நாமத்தை அனுதினமும் சொல்லிக்கிட்டே இருங்க.
முருகா, முருகா, முருகான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு 1000 கஷ்டத்த குடுப்பாருங்க. எனக்கும் 1000 கஷ்டத்த குடுக்குறாரு. ஆனாலும் முருகர விட்றாதீங்க. தயவு செஞ்சு விட்றாதீங்க. முருகா, முருகான்னு அவர் கால இறுக்கமா புடிச்சுக்கோங்க. அவர விட்டு நான் போவே மாட்டேன்னு அவர்கிட்ட சொல்லிடுங்க. நீ என்ன வேணாலும் எனக்கு கஷ்டத்த குடேன். ஆனா நான் உன்ன விட்டு ஒரு நாளும் போக மாட்டேன்னு மட்டும் சொல்லிட்டு, அவர் கால புடிச்சுக்கோங்க. அவர் உங்கள ஒருபோதும் கைவிட மாட்டாருங்க. கைவிடவே மாட்டார். யாருக்காவது இது மாரி ஏதாவது இருந்துச்சுன்னா, எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன்.